அன்னைக்கு எங்க சார் வந்து யாரெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டார். டிவிகேன்னு மொத்த கிளாஸ் தூக்குச்சு கைய. நான் ஒரே ஆள் தான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன், நான் ஒரே ஆள் தான் கை தூக்குனேன். என்னைக்கு கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோத்தாரோ அன்னைக்கு என்னையே அறியாம என் கண்ணுல தண்ணி வந்துச்சு. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன், எந்த அடிப்படையில டிவிகேக்கு ஓட்டு போட்டீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு மாற்றம் அப்படின்னாங்க. இப்ப நான் போய் கேட்கும் போது மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்டீங்கல்ல, இப்ப ஏமாற்றம் தான் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் கூட வாய் திறக்கல. அப்படியே சிஎம் விஜய் மாதிரியே பேசுனாங்க. ஊழல் பண்றீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னாங்க. இத வந்து திமுக ஆட்சியில இருக்கப்ப நான் சொன்னேன், தனி மனித ஒழுக்கம் வேணும், ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு தனி மனித ஒழுக்கம் வேணும், அப்பதான் சமுதாயம் மாறும்னு சொன்னப்ப அதெல்லாம் இல்ல, லா அண்ட் ஆர்டர் தான் தப்பு, திமுக மேலதான் தப்புன்னாங்க. இப்ப போய் இத்தனை கேஸ் நடந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டா தனி மனித ஒழுக்கம் வேணும்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெரிய இன்டெலக்சுவலா அப்படின்னு கேக்குறாங்க. அது வேற எதுவும் இல்ல, உங்க முன்னாடி நாங்க இன்டெலக்சுவலா தெரியுறோம், அவ்வளவுதான். இங்க கூடியுள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்கலாம் ரொம்ப சூப்பரா பேசினாங்க. ஆனா எனக்கு இதுதான் முதல் மேடை. ஏதாவது தவறு இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. முதல் முறையா ஜெயிச்சவங்களுக்காக கூடின கூட்டத்தை பார்த்துருக்கேன். முதல் முறையா தோத்தவங்களுக்காக கூடின கூட்டத்தை இப்பதான் முதல் முறையா பார்க்குறேன். என்னன்னா எங்க அப்பா வந்து நான் பிறந்ததுல இருந்து கட்சியில் இருக்காரு. திராவிடம்ங்கிறது வீட்லயே டெய்லி பேசிஸ்ல எனக்கு வந்து அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. பட் ஆனால் நான் பெரிய இன்வால்மெண்ட்டோட இல்லை. என்னைக்கு திராவிடம் வந்து எனக்குள்ள இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ரிசல்ட் அன்னைக்கு. என்னைக்கு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோத்தாரோ அன்னைக்கு என்னையே அறியாம என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ரொம்ப வேதனையில் இருந்தேன், ஒரு மன உளைச்சலுக்கு நான் போயிட்டேன். அடுத்த நாள் என்னால் காலேஜ் கூட போக முடியல, லீவ் போட்டுட்டேன். உண்மையாக அதுதான். ஏன்னா காலேஜில் இருக்க என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிவிகே. முன்னாடி இது வந்து ரிசல்ட்டுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட். டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் எதிர்பார்த்த விதமாக டிவிகே ஜெயிச்சிருச்சு. அடுத்த நாள் நான் வந்து காலேஜுக்கு போகிறேன். முந்தின நாள் வந்து ஒரு ஸ்டோரி போட்டேன். அதாவது டிஎம்கே வந்து தோத்தாலும் அவங்க அப்போசிஷன் பார்ட்டியாக எப்படி இருப்பாங்கங்கிறது அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க தான் ஹெட்லைன் நியூஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டோரியாக போட்டிருந்தேன். அடுத்த நாள் காலேஜுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு 2 பீரியட் முடிஞ்சோடனே பிரேக் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ வந்து சொன்ன இல்லை டிஎம்கே தானே ஜெயிக்கும், ஆனால் நீங்கள் பார்த்தியா டிவிகே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன், எந்த அடிப்படையில் டிவிகேக்கு ஓட்டு போட்டீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு மாற்றம் அப்படின்னாங்க. சரி, அன்னைக்கு நான் எதுவும் பேசலை, ஏன்னா மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம்தான், அதனால் விட்டுட்டேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் கடந்துருச்சு. இப்போ நான் போய் கேட்கும்போது மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்டீங்கல்ல, இப்போ ஏமாற்றம் தான் நடந்துட்டுருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் கூட வாய் திறக்கலை. அன்னைக்கு எங்கள் சார் வந்து யாரெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டார். டிவிகேன்னு மொத்த கிளாஸ் தூக்குச்சு கையை. நான் ஒரே ஆள் தான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன், நான் ஒரே ஆள் தான் கை தூக்குனேன். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா மொத்த கூட்டமும் ஒரு பக்கம் போகுது, நான் தனியாக நிற்கிறப்ப எனக்கு உண்மையாலுமே பெருமையாக இருந்தது. அன்னைக்கு சார் அந்த கேள்வி கேட்டார். அதே கொஞ்ச நாள் கழித்து சிஎம் வந்து நன்றி தெரிவிக்க போனார்ல, அப்போ திருச்சியில் வந்து நன்றி தெரிவிக்க போனப்போ அந்த ஸ்பீச்சை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஒரு ஃப்ரீ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். அப்போ என்ன கேட்டாருன்னா, ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்ப யாரெல்லாம் அன்றைக்கி டிவிகேக்கு ஓட்டு போட்டேன்னு கையை தூக்குனாங்களோ ஒருத்தர் கூட வாயை திறக்கல.
கேட்டால் நான் அந்த வீடியோவும் பார்க்கல, அந்த ரீல்ஸ் பார்க்கல, அவர் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கே புரியுது, அவங்க வந்து மாற்றம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு புரியுது. அதை புரிஞ்சு அவங்க வந்து அவங்க தலைவருக்கான கொஷினை ரைஸ் பண்ணாமல் இன்னமும் பிளைண்டாக நம்பிட்டு இருக்கிறது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். திராவிடம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மகளிருக்கு நிறைய விதத்தில் பண்ணியிருக்கு. எங்கள் கிளாஸ்லேயே 5 முதல் பட்டதாரி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி. அப்புறம் தமிழ் புதவன் திட்டத்தில் ஒரு பையன் படிக்கிறான், புதுமை பெண் திட்டத்தில் ஒரு பொண்ணு படிக்குது. எங்கள் கிளாஸ்லேயே எடுத்துக்காட்டுறதுக்கு திமுக என்ன பண்ணியிருக்குன்னு எடுத்துக்காட்டுறதுக்கு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது டெய்லி இந்த மாதிரி ஏதாவது பேசி போடலாம் இன்டர்வல் டைமில். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் உங்கள் கட்சி கொள்கை என்ன, நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது கிளாஸில் இருக்க மெம்பர்ஸேவே எடுத்துக்காட்டாக சொன்னேன். அதுக்கு சொன்னதுக்கு அதெல்லாம் இல்லை, ஊழல் பண்ணுறீங்க. அவங்க அப்படியே சிஎம் விஜய் மாதிரியே பேசுனாங்க. ஊழல் பண்ணுறீங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னாங்க. இதை வந்து திமுக ஆட்சியில் இருக்கப்ப நான் சொன்னேன், தனி மனித ஒழுக்கம் வேணும். ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு தனி மனித ஒழுக்கம் வேணும், அப்போ தான் சமுதாயம் மாறும்னு சொன்னப்போ அதெல்லாம் இல்லை, லா அண்ட் ஆர்டர் தான் தப்பு, திமுக மேலே தான் தப்புன்னாங்க. இப்போ போய் இத்தனை கேஸ் நடந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டால் தனி மனித ஒழுக்கம் வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. இதை தான் நாங்களும் சொன்னோம், அதை அப்போ கேட்கல. இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெரிய இன்டலெக்சுவலா அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற எதுவும் இல்லை, உங்கள் முன்னாடி நாங்கள் இன்டலெக்சுவலாக தெரிகிறோம், அவ்வளோதான். இந்த கொள்கை கோட்பாடுன்னு பேசுகிறதுனால உங்கள் முன்னாடி நாங்கள் இன்டலெக்சுவலாக தெரிகிறோம். திராவிடம் என்ன பண்ணியிருக்குங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் 13வது வார்டு மாமன்ற உறுப்பினர். அவங்க பெருசாக படிக்கல, தேனியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வீடு கணவன் சமையல் அறைன்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு திராவிடமும் பெண் உரிமைனா என்ன, சுயமரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு திமுக. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா தான். அதை அந்த வழியில் எடுத்துகிட்டு போனது எங்கள் அப்பா, அவரும் ஒரு திமுக வார்டு செயலாளர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் திமுகவில் இருக்கீங்க அதனால தான் நீ திமுகவுக்கு ஓட்டு போடுற அப்படின்னா அது கிடையாது. திமுகவில் நான் இருக்கிறனால ஓட்டு போட கிடையாது, திமுக என்னென்ன பண்ணியிருக்குன்னு படித்தனால தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நீங்களும் அதை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மைண்ட்லேயும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைப்பீங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, என்னென்னா 1965 காலகட்டத்தில் பிறக்காமல் போயிட்டோன்னு. ஏன்னா அப்போ பிறந்திருந்தா மொழிக்காக என் உடம்பு முழுக்க தீ பரவி இருக்கும். ஆனால் இப்போ அந்த தீ என் மனசில் பரவி இருக்கு. அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இளைஞர்கள் மனசுலையும் அந்த தீ பரவணும். திமுக மீண்டும் வரும், மீண்டு வரும், என்றும் அன்னார் பெரியார் வழியில் பயணிப்போம். கடைசியாக கலைஞர் சொன்ன ஒரு வாசகத்தை கூறி விடைபெறேன். காற்றுல காகிதமும் பறக்கும், பறவையும் பறக்கும். காற்று நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் காகிதம் எது பறவை எதுன்னு. இப்போ அவங்க காற்றுல பறந்துட்டு இருக்காங்க, பறக்கட்டும். காற்று நிற்கும் போது தெரியும் பறவை எது பேப்பர் எதுன்னு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.